ஆ ஹாய் ஹலோ நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்டா, சேவர் த டேஸ்ட்ன்ற மான்காவோட நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள சாப்டர்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்ப உங்களுக்கு வந்து ஸ்டோரி புரியும் நண்பா. எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன தட்டி விட்டுருங்க நண்பா. போன எபிசோட்ல நடந்துக்கிட்டா நம்ம ஹீரோயின் சமைச்ச சாப்பாட நம்ம ஹீரோ வாயில வச்சு இப்ப அடுத்த நிமிஷமே நம்ம நம்ம ஹீரோ வந்து ஒரு அழகான இடத்துக்கு கொண்டு போய் திருப்பான். வயல்வெளிக்கு. அங்க பார்த்துப்புட்டு அவன் ஆச்சரியமா இருந்திருப்பான். என்ன இது? அப்புட்ன மாரி பார்த்துட்டு இருந்திருப்பான். பின்னால திரும்பி பார்த்தா, அங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க ஆட்கள். அவனுக்கா சரியான ஷாக்கா இருந்துச்சு. என்ன நடக்கு இங்க? அப்புட்ன மாரி. அருவியா வந்து பீர் ஓடிக்கிட்டு இருக்கான். பார்த்தோனே அவனுக்கு ஷாக்கு. என்னன்னு பார்த்தா தலைவன் அதுக்கடையில நம்ம ஹீரோயின் செஞ்சத சாப்பிட்டு முடிச்சிருப்பான். நம்ம ஹீரோயின் என்ன இது ஒரு ரியாக்ஷனையும் காணல. ஏதாச்சும் ரியாக்ஷன் குடுத்தா தானே நல்லா இருக்கும். நம்மளும் புரிஞ்சுக்கல முடியுதுங்க. நல்லா இருந்துச்சா? கூடாம இருந்துச்சா? அப்புட்ன மாரின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. என்ன அப்புட்ன மாரி கேட்பான். நம்ம ஹீரோயின் எஸ், எஸ். சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களோட ரியாக்ஷன பத்தி சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா? அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பா. அவன் அத கேட்காம, என்ன பேர்? அப்டின்ன மாரி கேட்பான் நம்ம ஹீரோயின பார்த்து. நம்ம ஹீரோயினா ஃப்ரைடு சிக்கனும், பீருங்க அப்டின்ன மாரி சொல்லுவா. அதுக்கு அவன் சொல்றான், ஃபுட்டோட பேர கேட்கல, உன்ட பேர கேட்டேன் அப்டின்ன மாரி சொல்லவும், நம்ம ஹீரோயின் ஷாக்கோட பார்த்துட்டு இருப்பா. எது என்ட பேரா? அப்டின்ன மாரி. என்ட பேரா லூனா அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. என்ட லாஸ்ட் நேம் உங்களுக்கே தெரியும்டீங்கல. அவன் அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கல மாட்டான். சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு இருந்திப்பா. ஞாபகம் வச்சுக்கிறேனா அப்டின்ன மாரி சொல்லுவான். கட் பண்ணா, இங்க ஒரு காட்ஸ் ஒருத்தன் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போறான். அந்த கிங்குக்கும், குயினுக்கும். அப்ப அவன் போவைக்குள்ளேயே அந்த ஜெயில்ல நெறைய பேர்லாம் காய்ச்சிட்டு இருக்கான். ரூமர்ஸ பத்தி. நம்ம ஹீரோயினும், நம்ம ஹீரோவும் வந்து ஒண்ணா இருக்கிறத பத்தி. நம்ம ஹீரோயின் வந்து சமைச்சு போட்டு மயக்கிட்டா அப்டின்ன மாரியெல்லாம் ரூமர்ஸ் கெளம்பிக்கிட்டு இருக்குங்க. அதெல்லாம் அந்த காட்ஸும் கேட்டுக்கிட்டு உள்ள வைத்துட்டு இருக்கான். "உன்ல என்னத்த பத்தி பேசுறான்? ஓலுக்கெல்லாம் எப்படித்தான் விஷயம் தெரியுது எறிய" அப்டின்ன மாரி அவன் போயிட்டு ஃபுட்ட தூக்கி எறியறான். "இந்தாங்க சாப்பிடுங்கன்னு." அவன் பார்க்குறான். என்ன இது? அப்டின்ன மாரி. நம்மட காட் சொல்லிட்டு பேசிச்சான். இண்டையில இருந்த ஒரு மாற்றம் ஒண்ணு. சாப்பாடு வந்து உங்களுக்கு 1 வேள கிடைச்சிட்டு இருந்தது. 2 வேள இனிமே சாப்பாடு கிடைக்கும் அப்டின்ன மாரி. இதெல்லாம் நம்ம ஹீரோயின்ற ஐடியா. ஜெயில் கைதிக்கு சாப்பாடு குடுக்கணுன்றது. அத நம்மட டியூக்ர ஐடியா அப்டின்ன மாரி. அந்த கிங்குக்கா ஷாக்கா இருந்துச்சு. ஏன் இவன் இதுலருந்து என்னத்த சொல்ல வரானோல்? எங்கள சாவடிக்காம சாப்பாடு போட்டுட்டு இருக்க போறான்ல அப்டின்ன மாரி பார்த்துட்டு இருக்கல. அந்த பின்னால இருந்த அந்த குயின் சொல்லிட்டு இருக்கா அந்த ரூமர்ஸ் அப்டின்ன மாரி. அவ சொல்றா ஒரு மாரி வில்லத்தனமா. அப்போ அந்த குழந்தையே அவன் விரும்புறான்னு நெனைக்கிறேன் நான். அப்ப அந்த ரூமர்ஸ் படி உண்மையா இருந்துச்சுமோ! அப்புட்ன மாரி அவ வில்லத்தனமா பிளான் போட்டுட்டியா? கிங் பார்க்குறாரு. எந்த குழந்தை? அப்புட்ன மாரி. அந்த பிரின்சஸா? அப்புட்ன மாரி. அவனுக்கு நம்ம ஹீரோயின ஞாபகம் கூட இல்ல. அப்ப அவ ஆமா அந்த பிரின்சஸ் தான். அப்புட்ன மாரி ஒரு மாரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கா. நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி அவ அப்புட்ன மாரி வில்லத்தனமா சொல்றதோடயே கட் பண்ண நம்ம ஹீரோயின், "நீங்க உண்மைய தான சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்புட்ன மாரி கேட்டுட்டு இருப்பா. "என்னத்த பத்தி கேட்கிறேன்டா?" நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். "எல்லா ஜெயில் கைதிக்கும் சாப்பாடு குடுத்துட்டேன். நீ சமைச்சதெல்லாம் அவங்க இந்நேரம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க." அப்புட்ன மாரி சொல்லவும், "உண்மைய தான சொல்றீங்க?" அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் ஷாக்கா கேட்டுட்டு இருந்திப்பா. அவன் சொல்லிட்டு இருக்கான், "என்னத்தையும் எத்தனை திரும்ப திரும்ப என்னைய சொல்ல வைக்க போறா நீ?" அப்புட்ன மாரி அவன் டெரரான பேச வச்சுட்டு கேட்கவும், நம்ம ஹீரோயினா ஷாக்காயிருவா. "சாரி, சாரி என்னைய மன்னிச்சிடுங்க. நான் கொஞ்சம் சந்தோஷத்துல ஓவரா பண்ணிட்டேன்." அப்புட்ன மாரி சொல்லிட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திப்பா. அவர் சாப்பாட பத்தி ஏதாச்சும் சொல்லுவார், புகழ்ந்து பேசுவார் அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் இன்னமும் பார்த்துட்டு இருந்திப்பா. அவன் ஒண்ணும் பேசிக்க மாட்டான். அப்ப தலைவன் சாப்பாட சாப்பிட்டுப்புட்டு, ஃபைன் அப்புட்ன மாரி சொல்லிப்பான். நம்ம ஹீரோயின் நெனைக்கிறா, நான் சமைச்சது எப்படி கூடாம போய்த்திருக்கேன் அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் ஒரு மாரி போஸ்லாம் குடுத்துட்டு இருக்கா. அப்ப அவன் நம்ம ஹீரோயின பார்த்து, "இந்த சிக்கன் உண்மையிலேயே நல்லா இருக்கான். இனிமே நீ லஞ்சுக்கு இந்த சிக்கன ரெடி பண்ணு. டின்னருக்கு இந்த இந்த சிக்கனையே ரெடி பண்ணு." அப்புட்ன மாரி சொல்லிட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயினா கடுப்பாயிருவா. எது லஞ்சுக்கும், டின்னருக்கும் இதே சிக்கனா? எது மனுஷன் சாப்பிடுவானா அப்படி? அப்புட்ன மாரி கேட்கவும், எது அதில ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? அப்புட்ன மாரி டெரரா கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் சொன்ன வார்த்தை அப்படி. நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல நான் அத மீன் பண்ணல. இந்த ஃப்ரைடு சிக்கனே நீங்க தின்னக்கூடாது. நெறைய டெலிஷியஸான டிஷ் இருக்கு இந்த ஃப்ரைடு சிக்கன்லயே. அதுலயும் ஃப்ரைடு டிஷ்ஷு ஃப்ரைடு குழம்பு." அப்புட்ன மாரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திப்பா. அவன் சொல்லிட்டு இருப்பான், "எது ஃப்ரைடு டிஷ்ஷா?" அப்புட்ன மாரி. நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஆமா அத அப்படித்தான் கூப்பிடுவாங்க." அப்புட்ன மாரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா, "சிக்கன வச்சே நெறைய டிஷ்லாம் செய்யலுங்க." அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் ஓவரா ரியாக்ஷன் குடுத்து சொல்லிட்டு இருப்பா. அவனுக்கா நம்ம ஹீரோயின் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் கேட்டு ஷாக்காத்தான் இருந்துச்சு. "எது ஃப்ரைடு சிக்கன்ல ஓலோ செய்யலுமா? அந்த சிக்கன வச்சு ஓலோ டிஷ் செய்யலுமா? எனக்கு இன்னைக்கு தான் தெரியும்." அப்புட்ன மாரி ஷாக்கா பார்த்துட்டு இருந்திப்பான். நம்ம ஹீரோயினா அளந்துடுவா இருக்கிற எல்லா பேரையும் அளந்துட்டு அவன் ஷாக்காயிட்டு டெரரான ஃபேஸ வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்போ நீ இப்ப எனக்கு செஞ்சு குடுத்தது வெறும் பேசிக் தான். அப்ப இன்னமும் நெறைய வகையான சிக்கன்கள் இருச்சு.
அப்ப நீ அத எனக்கு செஞ்சு தரல. அப்டின்ன மாரி சொல்லவும் நம்ம ஹீரோயின், இல்ல இல்ல அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு செஞ்சு தராம நான் வேற யாருக்கு செஞ்சு தரப்போறேன் அப்டின்ன மாரி கேட்டுட்டு இப்ப அவன் ஏங்க அப்ப செய்யல அப்டின்ன மாரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்றா, அதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் வந்து இங்க இல்ல. அதெல்லாம் நான் செய்யல. அதுக்கு நம்மளுக்கு இப்ப முக்கியமானது தேவ மணி. மணி வேணும்யா மணி அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்து, இப்ப பணம் இருந்தால் எல்லாம் செய்யலாம் அப்டின்ன மாரி சொல்லுவா நம்ம ஹீரோயின். அவனா, "ஹே ரோனால்ட் அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு வா" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆமா அதுக்கு நெறைய செலவாகும். நெறைய இன்கிரீடியன்ட்ஸ்லாம் வாங்கணும். அதுக்கு உண்மையிலேயே நான் ஷாப்புக்கு போகணும். அங்க நெறைய வகையான இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குங்க. அதில பார்த்து தான் நான் வாங்கணும். அதுக்கு நெறைய மணி வேணும்டவும் ரோலன் அப்டின்ற மாரி ஒரு வார்த்தை சொல்லுவான். அவன் மூட்டை நெறைய தங்க காச இறக்கி போடுவான். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. "என்னய்யா இது இவ்வளோ மணி இருக்கே!" அப்டின்ற மாரி கேட்கல, அவன் சொல்லிட்டு இருப்பான். "இந்த பணம் என்ன உனக்கு பத்துமா?" அப்டின்ற மாரி கேட்கவும், நம்ம ஹீரோயினா, "இது நான் நெனைச்சதோட கூடலாம் இருக்கு இந்த பணம்" அப்டின்ற மாரி பார்த்துட்டு இருப்பா. அவன் டெரரான பேச வச்சு சொல்லிட்டு இருக்கான். "நீ நீ சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் தான் வாங்கணும் இந்த பணத்துல. வேற எதையாச்சும் செஞ்சா" அப்டின்ற மாரி கத்திய காட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா, "நான் என்னத்தய்யா செய்ய போறேன் இந்த பணத்த வச்சு? நான் சாப்பாட்டுக்கு தேவையானத மட்டும் தான் வாங்குவேன்" அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி, சரி அப்டின்ற மாரி விட்டிப்பா. நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடிப்பா. திடீர்னு மாரி நின்டு, "மிஸ்டர் லிகியன் அடுத்து ஒரு நல்ல டிஷ்ல சந்திப்போம். செஞ்சு கொண்டு வரேன். நீங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க. அதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் உண்டாக்கில" அவனுங்களுக்கா ரோனால்டுக்கும் ஷாக்கு, நம்ம ஹீரோக்கும் ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோட பேர சொல்லி கூப்பிட்டுருப்பா. நம்ம ஹீரோ சொல்றான், "அவ இப்ப என்னைய பேர சொல்லியா கூப்பிட்டா லீஜியன்டு" அப்டின்ற மாரி அவன் டெரரான பேச வச்சுட்டு பார்த்துட்டுப்பா. ஆனா நம்ம ஹீரோயினா ஜாலியா பாட்டெல்லாம் படிச்சுட்டு போய்த்துட்டு இருந்துப்பா. அவ்ளோ சந்தோஷமா. நம்ம ஹீரோயின் முன்னாலயும் பார்த்துருக்க மாட்டா, பின்னாலயும் பார்த்துருக்க மாட்டா. அவட பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு வந்திருப்பா. அப்படியே வந்து ஒரு ஆள்ல மோதிருப்பா. நம்ம ஹீரோயின் சொல்றா, "சாரி, சாரி நான் பார்க்காம வந்துட்டேன்" அப்டின்ன மாரி. அவவா நம்ம ஹீரோயின பார்த்து, "ஒரு வழியா நான் உங்கள கண்டுபிடிச்சுட்டேன்" அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருக்கா. "மிஸ் லூனா, நீங்க வந்து இந்த கிங்டத்திலேயே ப்ரீசியஸ் ஆனவ" அப்டின்ன மாரிலாம் சொல்லி புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. உங்கள பத்தி தெரியாம இருக்க மாட்டே. ஏன்னா நம்ம ஹீரோயின், "நீ யாரு?" அப்டின்ன மாரி கேட்பா. "உனக்கு என்னைய தெரியுமான்னு" கேட்கவும், "ஆமா உங்கள தெரியாம இருக்கணுமா? நீங்க லூனா அந்த கிங்டத்தாலேயே பேசப்பட்ட அந்த புகழ்பெற்ற லூனா" அப்டின்ன மாரியெல்லாம் நம்ம ஹீரோயின புகழ்ந்து பேசிட்டு இருந்தீப்பா. இதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு அப்டி பேருங்கிறியே, ஒண்ணுங்கிறியே. நம்ம ஹீரோயின் டவுட்டடா பார்த்துட்டு இருப்பா. அவ சொல்லிட்டு இருக்கா, "நான் உங்கட்ட முக்கியமான ஒண்ண சொல்லணும். அதுக்கு முன்னால நான் என்னைய இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் லீலா" அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருக்கா. "நான் கிங்குக்கு கீழ சர்வ் பண்ற ஒரு மெய்டு ஒரு ஆள்" அப்டின்ன மாரி சொல்றா. "நான் டைரக்ட்டா பாயிண்ட்டுக்கே வரேன். உங்கட்ட ஒண்ணே ஒண்ணு குடுக்க மெஜஸ்டி சொல்லியிருக்காரு" அப்டின்ன மாரி அவ நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ணா நம்ம ஹீரோ சாப்பாடு சாப்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அடுத்த சாப்பாட கொண்டு குடுத்துட்டா. அது வந்து முட்டையும், பர்கரும் அத சாப்பிட்டுட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். இது உண்மையா நல்லா தான் இருக்கு. ஆனா கிளாஸ்ல வந்து பட்டர்லாம் எடுத்து வச்சுச்சாவ என்ன விளக்கவங்கள அப்டின்ன மாரி அவன் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாரி சோகமாவே இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்திப்பா. அத பார்த்துப்புட்டு, "என்ன இன்னைக்கு இவ ரொம்ப அமைதியா இருக்கா?" அப்டின்ன மாரி தலைவன் யோசிச்சுட்டு இருந்திப்பான். நம்ம ஹீரோயின பார்த்து, "ஹே" அப்டின்ன மாரி கூப்பிடுவோம். "சொல்லுங்க" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கேட்பா. அவன் சொல்லிட்டு இருக்கான், "இதுலயும் இன்னும் நெறைய டிஷ் இருக்கா?" அப்டின்ன மாரி கேட்பான். அத கேட்டோனே ஹீரோயினா உடனே சந்தோஷமாயிருவா. "ஆமா இல்லையா பொண்ணு" அப்டின்ன மாரி அவ சொல்லிட்டுச்சா, "இதோட இன்னும் அழகான அழகான குட் ஐடியாவெல்லாம் என்கிட்ட இருக்கு. அழகா மேக் பண்ணலங்க அத வச்சு" அப்டின்ன மாரி மிஸ்டர் லீஜியன்ட்டு திரும்ப சொல்லியிருப்பா. அத கேட்டோனே அவனா கடுப்பாயிட்டு இருந்திப்பான். "எனக்கு நீ சொல்றத பார்த்தா கொஞ்சம் கியூரியஸா தான் இருக்கு. இருந்தாலும் ஒண்ணு உறுத்துதே. என் பேர சொல்லிலாம் நீ இவ்ளோ நாள் கூப்பிட்டு இருக்கிற மாரி இருக்கு. நான் பர்மிஷன் குடுக்கவே இல்லையே" அப்டின்ன மாரி அவன் கேட்பான். நம்ம ஹீரோயினா, "மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. அவர பேரையா சொல்லி கூப்பிட்டு இருந்தேன். நான் மறந்தே வைத்தேன். இவ்ளோ நேரம் அப்ப அவர பேரத்தான் சொல்லியிருக்கேன்" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே கம்ப்ளீட்டா மறந்தே போய்த்திரிப்பா. அவட இஷ்டத்துக்கு கூப்பிட்டுட்டு இருந்திப்பா. அவன் கேட்குறான், "என்ன பேர சொல்லி கூப்பிட உனக்கு யார் பர்மிஷன் குடுத்தான்னு கேக்கல" நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "இல்ல, இல்ல நான்" அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் இழுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா. "அதுவா? அது வந்து எஸ்டர்டே நீங்க என் பேர கேட்டீங்க. நானும் லூனாண்ட உங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயினேன். அதுல நான் நெனச்சுட்டேன், நம்மல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணு அப்டின்ன மாரி நெனச்சுட்டு இருந்துட்டேன். அதெல்லாம் சாரி, சாரி என்னைய மன்னிச்சிடுங்க அப்டின்ன மாரி சொல்லிட்டு பிளேட்ட கொண்டுட்டு வருவா. கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின்ற. அப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், "நீ என்னைய எப்படினாலும் கூப்பிடு. பேர சொல்லினாலும் கூப்பிடு. எப்படினாலும் கூப்பிடு. அந்த பிளேடு மட்டும் கீழ விழட்டும்டேக்கி. உன்னைய என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுடேக்கல" நம்ம ஹீரோயின். "இந்தா அழகா வைக்கிறேன் சார்" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் வச்சிருப்பா. அவனா சாப்பாட்டுலயே குறியா இருந்திருப்பான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சாப்பிடலாம். அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகா அந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய்ச்சுகளே, என்னால இத நம்பவே முடியல. அவர் அவர் கொஞ்சம் விட்டுருந்தா என் கை காலையே வெட்டியிருப்பாரு. அவர் என்னத்த குறியா இருக்காருன்னு தெரியா. எப்படி பேட் மூடுல இருக்கான் அந்த ஆளு அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் திட்டிட்டே பேசிட்டு இருந்திப்பா. இருந்தாலும் அவர் மொரட்டுத்தனமா இருந்தார். பெஸ்ட் டைம் பார்க்கையில இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறுன மாதிரி தான் எனக்குண்டா ஃபீல் ஆகுது. ஒருவேளை அவர் மாறுனதுக்கான காரணம் என்ட சாப்பாடா இருக்குமோ? அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசித்துப்புட்டு, அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்டா அவர் கொஞ்ச நாள் கூடி இப்ப சந்தோஷமாவும் ஆயிட்டார். என்ட சாப்பாடு ஒரு காரணமா இருக்குமோ?
அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் குழம்பிக்கிட்டு, சரி, சரி என்ன இருந்தாலும் அவருக்கு சமைச்சு போடுறேன் நம்மோட வேலை அப்படின்ற மாரி பேசிட்டே மிஸ் லூனா அப்படின்ற மாரி சவுண்ட் நம்ம ஹீரோயின், "என்ன அது யார் நீ?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இப்ப அவவா, "கவலைப்படாங்க இது நான் தான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தியப்பா. "நான் உங்கட்ட தந்தேனே ஒண்ணு அத யூஸ் பண்ணினீங்களா நீங்க?" அப்படின்ற மாரி கேட்டுட்டுச்சா நம்ம ஹீரோயின். "இல்ல, இல்ல அத பத்தி" அப்படின்ற மாரி சொல்ல வரைக்கிலே பின்னால ஒரு குரல், "யாருகிட்ட நீ பேசிட்டு இருக்கியா?" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. அவன் சொல்லிட்டு இருக்கான், "நீங்க என்ன தனியா பேசுறீங்க?" அப்படின்ன மாரி கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல நான் அந்த ரெட் கலர் ஹேர் நைட்டுக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவன்ட்ட வந்து நான் வேற ட்ரெஸ் அடையாளம் குடுக்கலாம்." அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்தேன் தச்சுறதுக்காக." அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் சமாளிச்சுட்டு இருக்கா அவன பார்த்து. ரோலண்ட் திடீர்னு மாதிரி வந்திருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, "என்ன மிஸ்டர் லீஜியன் ஏதாச்சும் சொல்லி அனுப்பினாரு?" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோட பேர லீஜியான்ட்டு இழுத்துட்டு சொல்லிட்டு இருந்திப்பா. என்ன நம்ம ஹீரோ மிரட்டிட்டிருப்பான். அதுல நம்மோட ஹீரோட பேர கொஞ்சம் தயங்கிட்டே சொல்லியிருப்பா. அப்ப அவன் சொல்லிட்டுச்சான் நம்ம ஹீரோயின பார்த்து, "இல்ல, இல்ல நான் அதுக்காக வரல. டின்னருக்கு அவர் வந்து ஃப்ரைடு சிக்கனே மறுபடியும் சமைச்சு சொல்லிட்டாரு." அப்புட்ன மாரி. நம்ம ஹீரோயினா, "நோ ப்ராப்ளம். சிறப்பா செஞ்சிடலாம்." அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திப்பா. "சரி, சரி நான் இப்ப கிளம்புறேன்." அப்புட்ன மாரி வந்து டோர சாத்திட்டு நம்ம ஹீரோயின் பெருமூச்சு விட்டுட்டு இருந்திப்பா. கொஞ்சத்துக்குள்ள ஜஸ்ட் மிஸ்ட் அப்புட்ன மாரி. நம்ம ஹீரோயின் பக்கெட்ல கைய விட்டு தேடி ஒண்ணு எடுக்குறா. இத டியூக் சாப்பிடுற சாப்பாடுல அந்த மீன்ல கலந்துரு அப்புட்ன மாரி இருந்தீங்க. நம்ம ஹீரோயின் ஷாக்கோட பார்த்துட்டு இருந்திப்பா. இது என்னத்துக்கு தான் அவ என்ட்ட கையில தந்தான்னு தெரியா? நானே ஒரு பயந்தாங்கோலி. என்ட்ட கையில இதெல்லாம் தந்துக்கிட்டு இந்த பொம்பள அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அப்படி நெனச்சிக்கலயே. என்ன செஞ்சுட்டீங்க? உன்னைய டோர பூட்ட போறான்னுலாம் சொல்லி கிடக்கு. என்னத்துக்கு டோர பூட்டுனீங்க? அப்புட்ன மாரி அங்க ஒரு சத்தம். நம்ம ஹீரோயின் துள்ளிருவா. எவன்டா அவன் டோர தட்டுறவன்? அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. நான் உண்மையிலேயே மறந்து வைத்தேன். நான் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப்ல இருந்தேன். அப்டின்னு அவரு நம்ம ஹீரோயின் டோர தொறப்பா. அவனா, சரி, சரி விட்டு அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் நெனைக்கிறா, இது உண்மையிலேயே என்ன நம்ப முடியல. அந்த பாய்சன் இத நான் இப்ப என்ன செய்வேன்? அத எங்க கொண்டு ஒளிச்சு வைப்பேன்? அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனைச்சிட்டு இருந்திப்பா. அவ வந்து என்னைய பாராட்டியெல்லாம் பேசியிருக்கா. அந்த கிங்குக்கு வேலை செய்ற அந்த மெய்டா என்னைய அவ்ளோ பாராட்டி பேசுறா. இதுக்கு முந்தி அப்படி என்னைய யாரும் பாராட்டுனதும் இல்ல. இவ என்னத்த என்னையிலருந்து சாதிக்க பாக்குறாவோ! இவங்க பாய்சன் வச்சு கொண்டாலும் எனக்கு தான் பிரச்சனை வரும். இப்ப என்னத்த செய்வேன் நான்? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பிளேட் எடுத்து பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருந்தீப்பா. அவர் உண்மையிலேயே என் சாப்பாட அவ்ளோ அழகா விரும்பி, விரும்பி சாப்பிடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நான் எப்படி பாய்சன் வைப்பேன்? அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கா இருந்தீங்க. நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு எடுத்திருப்பா. வேற வழியே இல்ல. இத நான் மெல்லவா தூக்கி எறிஞ்சிடுறேன் இந்த பொசிஷன அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சுக்கிட்டு இருந்திப்பா. அவர் சாப்பிடுற சாப்பாடுல பொசிஷன கலக்க எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு கை தட்டி ஜாலியா இருந்திப்பா. ஈசி பீசி அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திப்பா. ஏன்டா அவ ஜன்னலுக்கு வெளிய தூக்கி போட்டுறலான்னு பார்த்திருப்பா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சே. நம்ம ஹீரோயின் நைட் டைம் ஆவிருச்சு தூங்கியிருக்க மாட்டா. அவ ஒரு மாரி புலம்பிக்கிட்டு இருக்கா. காலையில அத சமைக்கிற டைம்ல ஜன்னலுக்கு வெளிய தூக்கி போடலான்னு பார்த்தா, அவன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. வெளியில நடந்து போற டைம்ல தூக்கி எறியலான்னு பார்த்தா, ஒரு மெய்டு என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. மிஸ் லூனா, மிஸ் லூனான்னு. நம்ப என்ன ஆச்சு நைட்டாவும் ஆயிட்டுன்னு நம்ம ஹீரோயின் பதட்டமா பார்த்துட்டு இருந்திப்பா. தூங்கி எறிக்க மாட்டா. அங்கால இஞ்சல, அங்கால இஞ்சலன்டு நம்ம ஹீரோயின் உருண்டுகிட்டே இருந்திப்பா. அப்படியே நான் மார்னிங் வரைக்கும் அரைச்ச பாரேன் தூக்கமே வரல. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேக்கல. பின்னால இருந்து நம்ம ஹீரோவும் ஒண்ணும் பேசாம லுக் விட்டுட்டு இருந்திப்பா நம்ம ஹீரோயினு. அப்ப ஹேய் அப்புட்ன மாரி கூப்பிட்டிருப்பா. நம்ம ஹீரோயின் என்ன அப்புட்ன மாரி பார்த்திருப்பா. நான் அங்கேல திரும்பி இருக்க மாட்டா. என்ன நீ ஓவர் நைட்ல இப்படி ஜம்ப் பண்ணிட்டு கிடக்க அங்கால இங்கேல அப்புட்ன மாரி கேட்டுட்டிருப்பேன். ஏதாச்சும் பிரச்சனையா அப்புட்ன மாரி இன்றைக்கு நடந்துக்கு என்னாச்சு அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் பாப்பா. இவரு என்ன சடனா என்கிட்ட பேச்சு குடுக்குறாரு அப்புட்ன மாரி பார்த்துட்டு இருக்கல. ஏய் இங்கேல திரும்பி பார் அப்புட்ன மாரி கேட்டுட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் திரும்பி இருக்க மாட்டா. இவர் என்ன என்கிட்ட இருந்து செய்ய ஆரம்பிச்ச பிறகு நான் இப்ப இவருக்கு பாய்சன் குடுக்கல தான். குடுத்தேன்டா அடுத்த வார்த்தை நம்மள சோலி முடிஞ்சு தூக்குல போட்டுருவான் அப்புட்ன மாரி நெனச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் அவன் நெனச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின வந்து அந்த எம்பரர்ட்ட சொல்லி விட்டுட சொல்லுவோம். ஏன்னா என் ஃபேமிலிக்கே வந்து அந்த விச்செல்லாம் சேர்ந்து சபிச்சிருக்காங்க. அதால இந்த சூனியக்காரிய வச்சு நான் அத பழி தீர்க்க போறேன்னு சொல்லி அந்த எம்பரர் கிட்ட நான் அந்த பொம்பளைய மட்டுங்கண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். என்னோட பெர்சனல் கைதியா அந்த பொம்பளைய வச்சுக்குவேன் அப்டின்ன மாரி நம்மளோட ஹீரோ ஐடியா போட்டுட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கா நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன செய்வேன்? இந்த ஆள் வேற பாற மாதிரி இருக்கே அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பயந்தபடியே பார்த்துட்டு இருப்பா. அவன் என்ன செய்வான்டா கிட்ட வருவான் நம்ம ஹீரோயினுக்கு என்ன நான் பேசினதுக்கு எந்த பதில் வார்த்தையும் வரல அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின், "ஐயோ! ஐயோ! பக்கத்துல வராதயா" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பதட்டமா பார்த்துட்டு இருப்பா.
ஆமா. எது சொல்லுங்க, சொல்லுங்க. நான் தான் பதில் சொல்லிட்டேனே. அப்ப என்னத்துக்கு வாரீங்க? அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கலே, பெட்ஷீட்ட புடிச்சு ஒரு இழு. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. இந்த ஆளு என்னடா செய்றான்? அப்டின்ற மாரி பெட்ஷீட்ட புடிச்சு இழுத்த இழுவையில நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு மேல ஏறிருவா. அவன் சொல்லிட்டு இருக்கான், மறுபடியும் நடக்குது பிரின்சஸ் ஞாபகம் வச்சுக்க அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயினா வெக்கத்துல மூழ்கிருவா. அவன் சொல்லிட்டு இருப்பான், என்ன அப்ப எழுந்திரிக்க போறீங்களா இல்லையா? அப்டின்ற மாரி கேட்கல. நம்ம ஹீரோயின் பதட்டமா ஓடிருவா. சாரி, சாரி. ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திருப்பான். அவனா என்னத்த தெரியாம பண்ணிட்டா அப்டின்ற மாரி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கா ஷாக்கா இருந்துச்சு. அது சரி பக்கத்துல இருந்த பாட்டில் எங்கன்னு பார்த்தா, அது வேற உருண்டு பெய்த்துட்டு இருந்துச்சு. அத நம்ம ஹீரோயின் எடுக்க பார்த்துக்கல்லே நம்ம ஹீரோ தூக்கிருவான் போல. தூக்கினோனே, "ஓ மை காட்! எடுத்துட்டானே இவன்" அப்டின்னு நம்ம ஹீரோயின் வாய பொளந்து பார்த்துட்டு இருந்திருப்பா. சரி சோலி முடிஞ்சு. அடுத்த தூக்கு தண்டனை கைதி நான் தான் அப்டின்ற மாரி பார்த்துட்டு இருப்பான். அவனா இது என்ன பாய்சனா அப்டின்ற மாரி கேட்டுட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் ஷாக்கா பாப்பா. எனக்கு இத பத்தி ஐடியா இல்ல. சரி இது என்னவா இருக்கீங்க? அப்டின்ற மாரி கேட்கல. அவன் சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். இத நான் நம்புவேன்னு நெனச்சிட்டு இருக்கியா? இது எங்க இருந்து விழுந்துக்கிட்டுன்னு நெனச்சா உன்ட பக்கத்துல இருந்து. அப்ப இது என்ன இது? அப்டின்ற மாரி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா. பட் அப்ப என்னத்த சொல்லி நான் சமாளிப்பேன்? அப்டின்ற மாரி பார்த்துட்டு இருக்கலே. இது ஒண்ணும் இல்ல எனக்கு இத பத்தி தெரியும் அப்டின்ற மாரியே சொல்லிட்டு இருந்திருப்பா நம்ம ஹீரோயின். அதுக்கு அவனா என்னைய வந்து விக்சலாம் சேர்ந்து கர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதால எனக்கு பாய்சன்லாம் ஒண்ணும் செய்யாது. அது உனக்கு தெரியாவா? அப்டின்ற மாரி சொல்லிட்டு அத எடுத்து தலைவன் கடகடன்னு குடிச்சிருப்பான். நம்ம ஹீரோயின் பாப்பா, "யோவ்! நீ ஏதோ பிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாயா? அத என்னத்துக்கு குடிக்கிற?" அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் பதறி போய்த்துருவா. இவர் இப்ப செத்துருவாரா? அப்டின்ற மாரி பார்த்துட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோயின் என்ன செய்றா? அப்டின்ற மாரி அந்த பாட்டில பறிச்சிருப்பா. ஆனா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிருப்பான். நம்ம ஹீரோயின் பாட்டில பார்க்குறா. அதுல ஒரு சொட்டு மிச்சம் இருந்துறியே. என்னஹா நடக்குது இந்த உலகத்துல? அப்டின்ற மாரி பார்த்துட்டு இருக்கல. அவன் சொல்றான், "இதாலயெல்லாம் என்னைய கொன்னுட முடியாது" அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். இது என்ன டைப் பாய்சன் ஏரியா? அப்டின்ற மாரி அவன் பார்த்துட்டு இருக்கலயே. நம்ம ஹீரோயினா சட்ட கொலற பிடிச்சிருவான்ற. பிடிச்சு கத்திட்டு இருக்கா. "நீ என்னய்யா நெனச்சிட்டு இருக்க? இத என்ன நெனச்சு நீ குடிச்சா? இத நான் உனக்கு தர ஐடியாவுலயே இல்ல. இது அந்த பொம்பள குடுத்தா நான் அத வெளியில த்ரோ பண்ணிறலாம்னு தான் இருந்தேன். ஆனா நீ இப்டி உடனே எடுத்து குடிப்பேன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அத இப்ப என்ன செய்ற? இப்ப பாய்சன்லாம் உனக்கு ஏற்பட்டா நீ செத்துருவா. இத நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல" அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் ஓவரா கத்திட்டு இருந்திருப்பா. உடனடியா அவனோட பாடிய நம்ம ட்ரீட் பண்ணியே ஆகணும் அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்கலயே. டோர ஓப்பன் பண்ணிட்டு, "மை லார்ட் ஏதோ சத்தமா இருந்துச்சு. என்ன விஷயம்?" அப்டின்ற மாரி உள்ள வந்து பார்ப்பான். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவும் பக்கத்துல இருந்துக்கிட்டு, நம்ம ஹீரோயின் உடனடியா அவங்க பாடிய ட்ரீட் பண்ணி ஆகணும் அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் மெதுவான குரல்ல சொல்ற மாதிரி அவனுக்கு கேட்டுருச்சு. நம்ம ஹீரோ வெட்கப்பட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. அத பார்த்தோனே அவனா, "ஓப்ஸ்" அப்டின்ற மாரி சொல்லிட்டு, "சாரி, சாரி நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெஸ்ட் எடுங்க ஈவினிங் டைம்ல" அப்டின்ற மாரி சொல்லிட்டு அவன் டோர க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிருப்பான் அந்த இடத்த விட்டு. நம்ம ஹீரோ பார்ப்பான். இப்ப என்ன நடந்துக்கிங்க? அப்டின்ற மாரி பார்த்துக்கல. நம்ம ஹீரோயினுக்கு அப்ப கிளிக் ஆவுது. அவர கொலார புடிச்சிட்டு இருக்கேன் நம்ம அப்டின்ற மாரி. நம்ம ஹீரோயின் பயந்துருவா. அப்போ பின்னால பத்தி சொல்லிடுச்சு, "என்னைய மன்னிச்சிடுங்க. நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். அதெல்லாம் அப்படியே நான் செஞ்சுட்டேன். என்னைய மன்னிச்சிடுங்கன்னு" அவன் பார்ப்பான். இந்த லிக்விட் வந்து இது பாய்சனே இல்ல அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின பார்த்து, "நீ வெளிய போ" அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்தான். நம்ம ஹீரோயின், "ஹேய் ஹேய் கிட்ட வராயா?" அப்டின்ற மாரி சொல்லிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின "கெட் அவுட்" அப்டின்ற மாரி சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கா இருந்துச்சாம். டெரரான ஃபேஸ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். "இப்போ இங்க ஒரு விஷயமும் இல்ல. நீ வெளிய போறியா?" அப்டின்ற மாரி கேட்டுட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின அப்படியே தூக்கி வெளிய எறிஞ்சிருப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா. "என்ன நடந்துச்சு இப்போ?" அப்டின்ற மாரி பார்த்துட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோயின் துண்டோட வெளிய வந்துருப்பா போத்திட்டு இருந்த. அப்ப அங்க உள்ள ஆட்கள்லாம் வந்துட்டு கேட்டுட்டுருக்கான். "உள்ள என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு?" கியூரியஸா கேட்டுட்டுருக்கான். "டியூக் என்னத்துக்கு உங்கள வெளிய தள்ளினாரு?" இத கேட்கறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. "என்னது இன்ட்ரெஸ்டிங்கா?" அப்டின்ற மாரி சொல்லிட்டு, "எனக்கு தெரியும் உண்மையிலேயே" அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுருக்கா. அவன் "ஏன் இவ இங்க இருக்கா?" அப்டின்ற மாரி அந்த ரெட் கலர் மண்டையன் வந்துடுறான். வந்துட்டு, "நான் டியூக்ட்ட பேசிட்டு வரேன்" அப்டின்ற மாரி அவன் உள்ள போவான். இத பத்தி கேட்கணும் அப்டின்ற மாரி. மத்தவன் சொல்லிட்டு இருக்கான், "நீங்க நீங்க இப்ப தூங்கணும்டா வந்து ஹால்ல தூங்குங்க. ஹால்வே ரொம்ப பெருசா இருக்குண்டு" அவன் 2 பேரும் பார்த்துட்டு இருப்பான். அப்ப ரெட் ஹேர் முறைச்சிக்கிட்டு இருப்பான். "நீ இப்ப என்ன சொன்ன?" அப்டின்ற மாரி. "ஏன்டா அதெல்லாம் நைட் தூங்குற இடம் போல." அதில அவன் தலைய முறைச்சிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயினா பாவமா பார்த்துட்டு இருந்திருப்பா. "இதெல்லாம் என்னலாம் நடந்துச்சு?" அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திருப்பா. ரெட் ஹேர் நைட்டு உள்ள வைத்துட்டு வந்திருப்பான் போல. அவன் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுச்சு அவன பார்த்து, "மிஸ்டர் லீகியன் ஓகே ஹானே?" அப்டின்ற மாரி கேட்டுட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோவ பார்த்தா ஓகேவே இல்ல. நம்ம ஹீரோ மூச்சு விட்டுட்டு இருந்திருப்பான். ஒரு மாரி பெருமூச்சு விட்டுட்டு இருந்திருப்பான். இத பார்ப்பான். பார்த்துப்புட்டு, "யாரு இது எனக்கு தந்தது?" அப்டின்ற மாரி அவனுக்கு சரியா ஷாக்கா இருந்துச்சு. இதுக்கு பின்னால எவன் இருக்கான்னு தெரியா. கண்டுபிடிக்க அவன சும்மாவே விட மாட்டேன்து.